பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஆமென். இந்த ஏப்ரல் மாதம் முதல் தேதியில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே மட்டுமாய் நம்மளை வழிநடத்தி ஜீவன் சுஜன் பலனை கொடுத்து நம்மளை பாதுகாத்தாரு. அந்த ஆண்டவர் நினைத்து பார்க்கலாமா? அந்த காணொலி வழியாய் பார்க்கிற உங்களை என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தாரு. அடைந்தாரே நம் ஜீவனை ஈந்தாரே, காயம் அடைந்தாரே நம் தேவானை ஈந்தாரே. அவர் பட்ட பாடு நீ செய்த பாவம், ஆனாலும் அழைக்கிறார். அவர் பட்ட பாடு நீ செய்த பாவம், ஆனாலும் அழைக்கிறார். உன் பாவ பாரமெல்லாம் என் நேசர் சுமந்தாரே, உன் பாவ பாரமெல்லாம் என் நேசர் சுமந்தாரே. அவர் பட்ட பாடு நீ செய்த பாவம், ஆனாலும் அழைக்கிறார். பாடு நீ செய்த பாவம், ஆனாலும் அழைக்கிறார். உன்னை அழைக்கும் இயேசுவே, சத்தத்தை நீ கேளாயோ? உன்னை தேடி வரும் இயேசுவே, உள்ளத்தில் ஏற்றுக் கொள்ளாயோ? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனங்களை பார்க்கும் பொழுது அது யோவான் எழுதின நற்செய்தி புஸ்தகம் 16வது அதிகாரம் 24வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவைகளாய் எவைகளை நீங்கள் கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல எல்லாருக்கும் தெரிந்த அன்னாள் என்கிற ஒரு சகோதரி நமக்கு தெரியும். மன கிளேசம் உள்ள ஸ்திரியாய் அவர் இருந்தார். அவர்கள் ஆண்டவரிடத்துல கேட்டார்கள், இயேசுவினிடத்துல கேட்டார்கள், அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். மன கிளேசம் உள்ள ஸ்திரீ என்று சொல்லி அந்த ஏழி அந்த ஆசாரியன் வந்து அந்த மனுஷனிடத்துல கேட்கும் போது மகள் பிதற்றுகிறாள் என்று அந்த சகோதரன் சொல்கிறார். ஆனாலும் அந்த மகள் வேதனையோடு தன்னுடைய வாழ்க்கையினுடைய கஷ்டத்தோடு அவள் ஆண்டவரிடத்துல கேட்கிறார். ஒருவேளை இந்த காணொலி வழியா கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில நீ கேட்கும் போது நிறைவாய் நீ பெற்றுக்கொள்வார். அதே போல புதிய ஏற்பாட்டு வாழ்க்கையில எபிரேயர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், கடைசி அதிகாரத்துல எலியா என்கிற மனுஷன் அவன் பாடுள்ள மனுஷனா இருந்த பொழுதும் அவன் கருத்தாய் ஜெபித்தான் என்று சொல்லு. யாக்கோபு புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், யாக்கோபு 5வது அதிகாரம் 17வது வசனத்துல எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மீண்டுமாக ஜெபிக்கிறான். கர்த்தர் வானத்திலே மழை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. அன்பு பிரியமானவர்களே, ஒருவேளை குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில நீ விசுவாசம் உள்ளவைகளாய் இந்த மாதத்துல நீ கேட்பாயா? ஏப்ரல் மாதம் என்று சொன்னால் ஏமாத்துகிற மாதம் என்று சொல்வார். ஆனால் கர்த்தர் உன்னை ஏமாத்தவே மாட்டார். இயேசு இவர் ஏமாத்தவே மாட்டார். உனக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினவர், அவர் ஏமாத்தவே மாட்டார். ஒரு மனுஷன் இப்படிதான் கடவுளுடைய பக்தி இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருந்தான், ஒரு நாத்திகனாக இருந்தான். அப்பொழுது ஒரு மலையில ஏறும் பொழுது ஏறினாலும் மலையில ஏறி நாம் தேவனை இயேசு என்று கடவுள் இருக்கிறார் என்று சொல்றாங்களே, நாம் பார்க்கலாம் அவன்கிட்ட ஒரு அவநம்பிக்கை இருக்கிறாரா இல்லையா. ஆனால் ஏறுகிறான். ஏறும்போது மலை உச்சியில ஏறுகிறான். கடவுள் இருந்தால் என்னை காப்பாற்றும் என்று சொல்லி பெரிய ஒரு அந்த மலையில ஒரு புயல் காற்று வருகிறது, ஒரு சடுதியான ஒரு காற்று அடிக்கிறது. அப்பொழுது அவன் கீழே விழுகிறான். அப்பொழுது அவன் கடவுள்கிட்ட வேண்டுகிறான், கடவுள் நீ இருப்பிறானா, என்னை காப்பாற்றும் என்று சொல்லி. அப்போது அவனுக்கு ஒரு சின்ன ஒரு கிளை, மரத்தினுடைய கிளை அவன் கைகளிலே கிடைக்கிறது. அவன் பிடித்துக் கொள்கிறான். அவர் பிடித்துக் கொள்ளும் பொழுது அவன் அங்கே இருந்து இந்த கடவுளை இருந்தால் என்னை காப்பாற்றி இருப்பார், என் நிலைமை இப்படி இருக்குதுன்னு சொல்லி அவன் தொங்கிக் கொண்டே இருக்கிறான். உடனே யாரோ ஒரு சத்தம் வருகிறது, கீழே பார் என்று சொல்லும் பொழுது அவன் கீழே பார்க்கும்போது தரை பக்கத்திலே இருந்ததான். அன்பு பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் தெரிகிறது கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி அந்த மகன் அறிக்கையிட்டானா. இந்த வசனத்தை இந்த காணொலி வழியா கேட்டுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில எனக்கு மட்டும் அவனோட பிரச்சனை, என்ன ஆண்டவர் என்னுடைய சத்தத்தை கேட்க மாட்டாரா, என்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரா,
என்னுடைய வாழ்க்கையை கேட்க மாட்டாரா என்று சொல்லி வேதனையோடு கஷ்டத்தோடு இருப்பீர்கள் சொன்னால் இந்த மாதத்தில் கேளுங்கள். அப்போது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவாய் பெற்றுக்கொள்ள வசனம் சொல்லுகிறது. அவர் கேட்டார்கள், கேளுங்கள், இதுவரைக்கும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி உங்கள் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்க ஆண்டவர் வருகிறார். ஒருவேளை இந்த உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே உன் பக்கத்திலே வருகிறார். இந்த ஆண்டவரை நீ ஏற்றுக்கொள்வாயா? இந்த வாழ்க்கையை மாற்றி உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நான் உனக்காக ஜெபிக்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காணொளி வழியா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீ ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை நிறைவாய் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்ற வசனத்தின்படி, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற வசனத்தின்படி, எலியா பாடுள்ள மனுஷனாயிருந்து அவன் கருத்தா ஜெபித்தது போல, கேட்டது போல நாமும் இந்த மாதத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்யுமா? கர்த்தாவின் சமாதானம் கூட இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இந்த வேலைக்கு காப்பாராக.